الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளின் சிறந்த வார்த்தை வல்லவர் ரஹ்மான் அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தை என்றும் கலாச்சாரங்களின் மிகச் சிறந்த கலாச்சாரம் என் உயிரின் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கலாச்சாரம் என்றும் மனித சிந்தனையினால் மார்க்கத்தின் பெயரால் இப்புனிதமான தீனுல் இஸ்லாத்தில் எவையெல்லாம் புதுமைகளாக புகுத்தப்பட்டதோ நுழைக்கப்பட்டதோ அவை அனைத்தும் நூதன அனுஷ்டானங்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நம்மவர்களை நரகத்துக்கு இட்டுச் செல்கின்ற சிறப்பான ஒரு நகைச்சுவை ஞாபகம் முக்கியவனாக என்னுடைய இந்த பயான் நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய மாபெரும் கிருபையினால் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற நன்னோக்கிலே இறை இல்லத்தில் நானும் நீங்களும் இறைவனுக்கு விருப்பமான ஒரு இபாதாவை வணக்கத்தை செய்துவிட்டு இந்த இடத்திலே நானும் நீங்களும் ஒன்று கூடியிருக்கிறோமே, இதற்குரிய முழுமையான நற்கூலியை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக என்று முதற்கணமாக இறைவனிடம் பிரார்த்தித்தவனா. இன்றைய இந்த பயான் நிகழ்ச்சி அல்லது தர்பியா நிகழ்விலே உங்களோடு கலந்துரையாடும்படி எனக்கு பணிக்கப்பட்டிருக்கின்ற தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்களின் பங்களிப்பு என்ற ஒரு தலைப்பு தந்திருக்கிறார். பரவலாக காலாகாலமாக அது குறிப்பிட்ட ஒரு 10 வருடமாக குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் உபதேசங்கள் அடிக்கடி சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஒரு 10 பயான் நிகழ்ச்சி கேட்டால் அந்த 10 பயான் நிகழ்ச்சியில எப்படி ஒரு 4-5 தலைப்பு அல்லது சம்பந்தப்பட்டது குழந்தைகளை எப்படி வளர்த்து ஆளாக்குவது என்ற ஒரு தலைப்பும் அது சம்பந்தமான அறிவூட்டல்களும் மார்க்க விழுமியங்களும் அடிக்கடி நம்முடைய சமுதாயத்துக்கு ஏன் தேவைப்படுகிறது. ஒரு 25 வருடத்துக்கு முன்னாடி போய் பார்த்தால் பெரிய அளவுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சிகள் கிடையாது. வெளிநாட்டுக்கு சென்ற மகன் பாப்பாவோடு உமாவோடு பேசணுமாயிருந்தா ஒரு ஊருக்குள்ள சாதாரண ஒரு 4-5 பேருக்கு தான் போன் இருக்கும். அது லேன் போன் எங்கேயாவது ஒரு இடத்துல கொழுவி வச்சிருப்பாங்க. கூடுதலா போஸ்ட் மாஸ்டர் வீட்டுகள்ல இருக்கும், கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தவங்களோட வீட்டுகள் இருக்கும். என்ன மகன் எடுக்க மாட்டாரா, எப்ப எடுப்பார் என்று ஒற்றை காலில் கால் தடுக்க நிற்ற அந்த தாயும் தந்தையும் தொலைபேசி அடித்த உடனே ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி அது நமக்கு எப்படி ஆன்சர் பண்றது தெரியாது, அவருக்கு தான் தெரியும். அந்த மாஸ்டர் தான் கையில எடுத்து உங்க உமா பேசுறாங்க வாப்பா பேசுறாங்க நம்ம கையில தரணும். அது கையில கிடைக்கும் வரைக்கும் நம்முடைய உள்ளத்தில் இருந்த ஒரு ஏக்கம் இருக்கிறேன். இந்த புள்ளோட நான் பேச போறேன், இந்த புள்ளியோட நான் பேச போறேன் என்று ஒரு ஏக்கம் கொண்ட ஒரு காலம் இருந்தது. இப்பொழுது அதே தாயின் தகப்பனும் தான் அதே மகனும் தான்
ஆனால் ஒன்றே ஒன்று மூடிவிட்டது, பேர பிள்ளைகள் என்ற அளவுக்கு வந்துவிட்டது. அப்படித்தான் எல்லார்கிட்டையும் தொலைபேசி இருக்கு. டெக்னாலஜி வளர்ந்து விட்டது, தொழில்நுட்பம் பெருகிவிட்டது. எப்பொழுது இந்த தொழில்நுட்பம் பெருகி போச்சதோ நம்ம குடும்பத்திலிருந்து அந்நியமாக வாழக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள், இஸ்லாமிய கடமைகள், ஒரு குழந்தை ஒரு தகப்பனை வாப்பாவை எப்படி மதித்து நடக்க வேண்டும் என்ற மரியாதையான கட்டுக்கோப்பான வாழ்க்கையும், ஒரு தாய்க்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்ற ஒரு மதிப்பு மிக்க ஒரு வாழ்க்கையில் குறைந்து போய்விட்டு உள்ள போன்ல உட்கார்ந்து கேம் விளையாடி இருக்கிறாரு, அல்லது போன்ல ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறாரு. வாப்பா அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறார், சொல்ல போகல, குர்ஆன் எடுத்து ஓதுறது இல்ல, நண்பருடைய பழக்க வழக்கம் கொஞ்சம் பிழையா இருக்குது. வாப்பா என்ன செய்றாரு, அறிவுரைகள் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறார். நம்ம அப்படியே செஞ்சுட்டு நம்ம பிள்ளைக்கு, நம்ம பிள்ளை போன்ல கேம் விளையாடி இருக்கிறோம், நம்ம சொன்னதை நம்ம கேட்கல. நம்ம அட்வைஸ் பண்றோம், ஆனால் நம்ம பண்ற அட்வைஸ நம்ம பிள்ளை இன்னும் கேட்கல, காதுக்கு எடுக்கல. அறிவுரைகள் பிள்ளைக்கு நம்ம சொல்லுறோம், எடுபடவில்லை. இப்பதான் நம்ம யோசிக்கிறோம், நம்ம பிள்ளைய வளர்க்கக்கூடிய நாம் வளர்ந்த விதத்தை யோசிப்போம். முதலாவது நம்மளுடைய அம்மா அப்பா எப்படி வளர்த்தாங்க 20-25 வருஷத்துக்கு முன்னாடி. குர்ஆன் மதரசா போகாட்டி செவியில பிடிச்சி இழுத்து கொண்டு போய் ஹசரத் கண்ணு மட்டும் மிஞ்சட்டும், மிச்ச எல்லாத்தையும் உரி கேட்டார் வாப்பா. கண்ணை மட்டும் வைங்க, அதைத்தானே பார்த்து ஓதணும் குர்ஆனை. கண்ணு மட்டும் மிஞ்சட்டும், மிச்ச எல்லாத்தையும் உரிச்சிருங்க. இன்னைக்கு ஹசரத் பாடம் தரல, குர்ஆன் மதரசா வரலன்னு கடிந்து நடந்து கொண்டால் வாப்பா வாசல் நிக்கிறார், வெளியே மௌலை வரத்தானே வேணும். இந்த பிள்ளையை கை வச்சுட்டு இந்த ஊர்ல இருந்துருவாரா. காலங்கள் அப்படி மாறி போகுது. குர்ஆனோடும் மார்க்கத்தோடும் கட்டி தழுவிய ஒரு வரலாறும் படைத்த ஒரு சமுதாயமாக இருந்த அந்த காலம் கடந்து குர்ஆனையும் மறந்து மார்க்கத்தையும் மறந்து நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை நகர்ந்து போகிறது. என்ன காரணம்? குழந்தை வளர்ப்பு வருகின்ற பொழுது நாம் எதில் சருகி இருக்கிறோம், எண்ணத்தில் சருகி இருக்கிறோம். குர்ஆனுடைய போதனைகள் முதலாவது நாம் நன்றாக புரிந்திருக்க வேண்டும். யார் தாயுடைய அந்தஸ்தில் இருக்கிறார்களோ, தகப்பனுடைய அந்தஸ்தில் இருக்கிறார்களோ, முதலாவது குர்ஆனுடைய சுன்னாவுடைய போதனைகளை நன்றாக நாம் பற்றி பிடித்தவர்களாக இருக்க வேண்டும். சுருக்கமா சொல்ல போனா நம்ம பெத்த பிள்ளைக்கு நம்ம ஒரு முன்மாதிரியா இருக்கணும். நாம் பெற்று நம்முடைய கரத்தில் நம்முடைய ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அந்த தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும். நாம் நம்முடைய பேச்சு எப்படி இருக்குன்னு நம்ம புள்ள கவனிக்கிறோம், நம்முடைய பேச்சை கவனிக்கிறோம். பாப்பா எப்படி உம்மாவோட பேசுறாரு, தனிப்பட்ட முறையில அன்பாக பேசுகின்றது அது ஒரு பக்கம். பொதுவாக பிள்ளைகளை வைத்து பேசுகின்ற பொழுது அல்லது ஒரு சர்ச்சை என்று வருகின்ற பொழுது பாப்பாவுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது, பிள்ளை பார்க்கிறான், நம்மளோட பொம்பளை புள்ள நம்மளை அவதானிக்கிறது. பாப்பா கோபப்பட்டாலும் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நாகரிகமான டீசென்டான வார்த்தையா அல்லது அநாகரிகமான வார்த்தையா, கெட்ட வார்த்தைகளை கேவலமான வார்த்தையை பேசுறாரா? அந்த நேரத்தில் நாம் எதை பேசுறோமோ அது அந்த பிள்ளை கெட்ச் பண்ணிக்கொள்ளும், பிடிச்சி. அந்த பிள்ளைக்கு ஒரு நாள் வரும், அந்த வார்த்தையை பாவிப்பதற்கான நாள், யூஸ் பண்றதுக்கு ஒரு நாள் வரும். அந்த பிள்ளை இதனை போல ஒரு பிரச்சனையை குழப்பத்தை சந்திக்கின்ற பொழுது அந்த பிள்ளையுடைய ஆள் மனதில் இருந்து அந்த வார்த்தை பதிந்திருக்கின்ற அந்த வார்த்தை அப்படியே மேலோக்கி வாய்க்கு வரும். வாப்பா சொன்ன அதே வார்த்தையை பாடசாலை பாவிக்கிறார். கெட்ட வார்த்தையும் தான் வாப்பா பாவித்த அது கேட்ட வார்த்தையும். இதே இடத்தில் ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது நம்ம புள்ள நம்மள ரோல் மாடலா பாக்குறோம், ஹீரோவா பாக்குறோம். ஏதோ வீட்டுல ஒரு பிரச்சனை வந்துட்டு இந்த இடத்துல நான் எப்படி நடந்து கொள்றேனோ
10, 15, 20 வருடத்துக்கு பிறகு என்ற புள்ளையிட வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை வந்தா இதை வச்சு அவன் ரோல் மாடலா நடத்துவான். அந்த அடிப்படையில் நம்ம நடந்து கொண்டால் பக்குவமா, பவ்வியமாக, விட்டு கொடுத்து, புரிந்துணர்வோடு ஒரு தகப்பன் நடக்கின்ற பொழுது அப்படியான பிள்ளைகளுக்கு நாம் ஒரு ரோல் மாடல். இதே பிரச்சனை 25 வருஷத்துக்கு நம்ம புள்ள சந்திக்கிறோம், உடனே அவனுக்கு யோசனை வரும். சின்ன வயசுல இருக்கும் போது வாப்பா உமாக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு, இப்ப எனக்கு என் வைஃபுக்கு பிரச்சனை வந்துச்சு. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இல்லாட்டி அது சுவாரஸ்யம் இருக்காது. அப்பப்ப பிரச்சனைகள் வரணும், சமாதானங்கள் ஆகணும், அது ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை. இப்ப இவன் யோசிக்கிறான், நம்ம புள்ள யோசிக்கிறான், வேற யாரையோ நீங்க நினைக்க, நம்ம புள்ள யோசிக்கிறான், நம்ம வளர்த்து நம்ம ரோல் மாடலா வாழ்ந்து இருக்கிறோம். யோசிக்கிறான், அம்மா வாப்பாங்கள பிரச்சனை வந்த நேரம் வாப்பா நடந்துகின்ற விதம், வாப்பால தப்பே இல்ல, வாப்பா மன்னிப்பு கேட்டார், வாப்பால தப்பே இல்ல, சரி என்ன மன்னிச்சுட்டு உம்மாட்ட ஒரு வார்த்தையை அந்த இடத்துல போட்டார், மன்னிப்பு கேட்கிறார். நம்மளும் கேட்டு பார்ப்போமே, என்னையில தப்பே இல்லதான், நம்ம வைஃப்ட எந்த மனைவிட்ட நானும் ஒருக்கா கேட்டு பாக்குறேன் என்று அவர் அவருடைய மனைவிட்ட சரி நான் தப்பு பண்ண என்ன மன்னிச்சிரு அப்படின்னு இவர் சொல்றாரு. இதுல ரோல் மாடல் யாரு? வாப்பாவும் உம்மா. அப்ப ஒரு பிள்ளை சரியான மார்க்கப்பட்டுள்ள ஒரு பிரச்சனை என்று வந்தால் அது சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மனப்பாங்கு கொண்ட ஒரு பிள்ளையாக, மார்க்க ரீதியாகவும் உலக ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் நிதானத்தை கையாளக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கணுமா இருந்தா முதல் கண்டிஷன் என்ன? உம்மாவும் பாப்பாவும் ஒரு தாயும் தகப்பனும் என்ற பிள்ளைக்கு நான் ரோல் மாடல் அப்படின்னு ஒரு உணர்வோடு நம்ம வாழணும். அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சூரா லுக்மான் என்ற அத்தியாயத்தில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தங்களோட பிள்ளைகளுக்கு பண்ணின உபதேசங்களை சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசங்களை பண்ணுகிறார். அவர் பண்ணக்கூடிய அத்தனை உபதேசத்தையும் அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அந்த லுக்மான் என்ற அத்தியாயங்கள்ல ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ் தஆலா அடுக்கிக் கொண்டே வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது நானும் நீங்களும் கவனிக்க தவறிய முதலாவது என்ன விஷயம் தெரியுமா? 31வது அத்தியாயம் 13வது வசனத்தில் தன்னுடைய மகனுக்கு ஒரு தகப்பனாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உபதேசம் பண்ணுகின்ற பொழுது பாவித்த வார்த்தை, பேச்சு மிக முக்கியமான இடத்தை பிடிக்குது. ஒரு வாப்பா பிள்ளைக்கு அட்வைஸ் பண்றதா இருந்தா ஒரு தப்ப கண்டுட்டாலும் அல்லது ஒரு தவறிலிருந்து திருத்த போறனாலும் எப்படி திருத்தணும், அல்லது அப்படிப்பட்ட தவறுக்கு நம்ம புள்ள போயிடக்கூடாது ஒரு உணர்வை எப்படி எடுத்துக்கொள்ளணும் விஷயத்துல சொல்லுகின்ற முதலாவது பாவித்த வார்த்தை என்ன தெரியுமா? யா புனைய, என்னுடைய அருமை மகனே. தர்ஜுமால நீங்க பார்த்தா அப்படித்தான் போட்டிருப்பாங்க, யா புனைய, என்னுடைய அருமை மகனே. நம்ம சொல்ற பாசல சொல்ல போனா என்ன செல்ல புள்ளண்டுவோம், என்ன உசுறு வாப்பாண்டு, என்ன உசுறு புள்ளண்டுவோம். ஒரு மகனை பார்த்து ஒரு தகப்பனாக ஒரு ரோல் மாடலாக நான் வாழ வேண்டும் என்ற உணர்வோடு என் பிள்ளைய ஒரு சிறந்த ஒரு குழந்தையாக வளர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு வாழுகின்ற ஒரு தகப்பனாக இருந்தால் ஒரு பிள்ளையோடு மகனோடு பேசுகின்ற பொழுது அந்த பேச்சில் ஒழுக்கம் இருக்க வேண்டும், ஒழுக்கம் இருக்க வேண்டும். யா புனைய, என்னுடைய அருமை மகனே. அந்த வாப்பாவாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன்மார்களுக்கு பிள்ளைகளுக்கு போதிக்கின்ற பொழுது முதலாவது எதை போதித்தார்கள் தெரியுமா? இறைவனை பற்றிய போதனை. என்னைக்காவது நம்ம பிள்ளைய கூப்பிட்டு வச்சு அல்லாஹ்வை பற்றி ஏதாவது ஒன்று படிச்சு கொடுத்திருக்கிறோமா? உட்காரு வாப்பா, கொஞ்சம் உட்கார்ந்து கொள்ளுங்க வாப்பா, நான் சொல்றத கேளுங்க, அல்ல நான் சொல்றதுக்கு நீங்க பதில் சொல்லுங்கள பாப்போம், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு நம்ம பிள்ளைக்கு உட்கார வச்சு அல்லாஹ்வை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் கேட்டோம்? நம்ம வீட்டுல இப்படி ஒரு வரலாறு நடந்துச்சா? நபி சொல்லுகிறார், ஒரு தகப்பனாக இருந்து ஒரு மகனுக்கு உபதேசம் பண்ணுகின்ற பொழுது லா துஸ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீங்க, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீங்க. இன்னைக்கு தகப்பனாக வாப்பாவாக உங்களோடு இந்த வீட்டுக்குள்ள இருக்கின்ற நான் ஒரு நாள் கண் மூடி மறைந்தால்
மௌத்தாகி விட்டால் இந்த வாப்பா சொல்லுகிறேன், அல்லாஹ்வுக்கு இணையை பிரித்து விடாதீர்கள், ஷிர்க்குக்கு போயிடாதீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தகப்பனாக இருந்தால், ஒரு தாயாக இருந்தால் நம்ம ரொம்ப கவனம் எடுத்து நம்முடைய பிள்ளைகளை நல்ல ஒரு பிள்ளையாக, ஒழுக்கமான ஒரு பிள்ளையாக, சாலிகான ஒரு பிள்ளையாக வளர்க்க வேண்டும் என்று உணர்வு கொண்டவர்களாக இருந்தால், முதலாவது நம்ம பிள்ளைக்கு யார் அறிமுகப்படுத்தணும்? இறைவனை அறிமுகப்படுத்தணும். இறைவனை அறிமுகப்படுத்துங்க. உங்களுடைய குடும்பத்தை நீங்க அறிமுகப்படுத்துறது உண்டு. உங்களுடைய மனைவியுடைய குடும்பத்தை இது பெரியம்மா பெரியப்பா, இது சாட்சி சாச்சாண்டு அறிமுகப்படுத்துவது உண்டு. உலகத்தில் இருப்பவர்களை நீங்கள் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் இந்த உலகத்தை படைத்தவனை அறிமுகப்படுத்துங்கள். இறைவன் என்றால் ஒருவன் தான் என்ற அந்த ஓரிரை கொள்கையை அறிமுகப்படுத்துங்கள். என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் இழப்புகள் வந்தாலும், என்னதான் கஷ்டம் வந்தாலும், நீ இறைவனிடம் மட்டுமே கரம் ஏந்து மகனே, வேற யார்கிட்டையும் கையேந்த. உன்னுடைய பிரார்த்தனைகளை நீ இறைவனிடம் மட்டுமே முறையிடு. அவனால் மட்டுமே தீர்த்து வைக்க முடியும் என்று இறைவனை அறிமுகப்படுத்துங்கள். இல்லை என்றால் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய குழந்தைகளை அல்லாஹ் பாதுகாக்கணும். இணை வைப்பின் பக்கம் போவதற்கு நம்முடைய போதனை போதாமல் இருந்துவிடும். அதுவும் ஒரு காரணமாக மாறிவிடும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகன்மாருக்கு முதலாவது போதித்தது இணை வைப்பு பண்ணிவிடாய். இன்ன ஷிர்கல் லதுலுமுன் அலீம். ஷிர்க் இருக்கிறதே, இணை வைப்பு இருக்கிறதே, இந்த இணை வைப்பு மிகப்பெரிய ஒரு அநியாயம். அல்லாஹ்வுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு துரோகம், ஒரு அநியாயம். அந்த அநியாயத்தை எந்த பிள்ளைகளான நீங்க செஞ்சிடாதீங்க வாப்பா. அருமை மகனே, நீங்க செய்து விடாதீர்கள். ஒரு தகப்பனாக மகனுக்கு போதித்த ஒரு போதனை அல் குர்ஆனிலே எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா படித்து தரணும். ஒரு தகப்பன் என்ற ஸ்தானத்தில், ஒரு அந்தஸ்தில், ஒரு இடத்தில் நீ இருக்கின்ற பொழுது உனக்கென்று ஒரு 4-5 பிள்ளைகள் இருப்பார்கள். அந்த பிள்ளைக்கு நீ போதனை செய்ய வேண்டியது மார்க்கத்தில் அடிப்படையான அகீதாவை, இறைவனுடைய அறிமுகத்தை ஒரு தகப்பனாக இருந்து, ஒரு தாயாக இருந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகிறார். இரண்டாவது, அவருடைய பிள்ளைகளுக்கான அறிவுரையில 31வது அத்தியாயம் 17வது வசனத்தில் யா புனைய திருப்பியும் இந்த வார்த்தை கண்ணியமான வார்த்தை, பாசத்தோடு இருக்கின்ற வார்த்தை. ஒரு மகனாக என்னதான் பண்ணினாலும், தவறுகள் பண்ணினாலும், அந்த மகனை என்னுடைய பிள்ளை என்ற உணர்வோடு பேசுகின்ற மனப்பாங்கு நமக்கு வரணும். முதல்ல சைக்காலஜி சொல்லுது, உளவியல் சொல்லுகின்ற தத்துவம் என்ன தெரியுமா? ஒரு குழந்தை தப்பு ஒன்று பண்ணினால், தவறு ஒன்று செய்தால், அந்த குழந்தையை தாயாக இருக்கின்றவர்கள், தந்தை என்ற இடத்தில் இருப்பவர், அந்த தவறை தவறென்று மட்டும் சொல்லுங்கள், நீ தப்பானவன் என்று சொல்லார். களவை மட்டும் தப்பென்று சொல்லுங்கள், அதை செய்ததனால் அவனை கல்வன் என்று சொல்லாதீர்கள். விளங்குதா சொல்றது? புரியுதா? நம்ம புள்ள ஒரு களவு எடுத்துட்டான். களவு தவறான ஒரு செயல். அந்த செயல் தவறு என்று அந்த புள்ளைக்கு புரிய வைங்க. இதை செஞ்சதால நீ கள்ளன் என்று நீங்கள் சொன்னால், அந்த வார்த்தையை அவன் மௌத்தாகும் வரைக்கும் உள்ளத்தில் அழிக்கையா. அதான் என்னை எங்க வாப்பா கல்லன்று சொல்லிட்டா தானே, என் உம்மா என்னைய கல்லன்று சொல்லிட்டாங்க தானே. லேசர்ல ரப்பர்ல கை வச்சவன் நாளைக்கு காசு கல்லாப்பட்டியில கை வைக்க மாட்டான்னு உத்தரவாதம் கிடையாது. ரப்பரில் கை வைத்த உங்களுடைய மகனுக்கு நீ கல்வன் என்ற ஒரு வார்த்தையை எந்த தாயும் தகப்பனும் பாவித்து விடாதீர்கள். களவென்றால் என்ன விபரீதத்தை சொல்லுங்கள். ஆனால் அவனை ஒரு குற்றவாளியாக, குற்ற உணர்வோடு அந்த இடத்தில் குறுகிய ஒரு மகனாக, மகளாக ஆக்கிவிடாது. அதிலிருந்து மீண்டு வருவதென்று மிக மிக கஷ்டம், மிக கடினம். அதனை போல அவருடைய பிரார்த்தனையா புனைய, என்னுடைய அருமை மகனே, அக்கிமிஸ் ஸலா, அக்கிமிஸ் ஸலா, நீங்க தொழுவுங்கண்ட. பாப்பா என்ன சொன்னாரு? மகனுக்கு ஒரு தந்தையாக இருந்து மகனுக்கு போதித்த போதனை என்ன? தொழுங்க வாப்பா. நம்ம இதுல இன்னொன்றை கவனிக்கணும்.
இதை ஒரு மகனுக்கு ஒரு தகப்பனாக இருந்து நாம் இதை செய்யுங்க, இதை நடைமுறைப்படுத்துங்க என்று ஒரு நற்காரியத்தை சொல்வதை விட ரெண்டு விதமா நீங்க பாவிச்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கையில உங்க பிள்ளைய நல்ல ஒரு பிள்ளையா, நீங்க சொல்றத கேட்கிற ஒரு பிள்ளையா, நீங்க உங்களோட பிள்ளைகிட்ட எந்த மார்க்கத்தை எதிர்பார்த்தீர்களோ அந்த மார்க்கம் கலந்த ஒரு பிள்ளையாக மாற்ற வேண்டும் என்றால் தொழு என்று சொல்வதை விட தொழுவோமான்னு கேளுங்க. வாங்க சொல்லிட்டு வாப்பா, வாங்க சொல்லிட்டு நம்ம வாப்பா சொல்றது. இவர் டிவி பார்த்துட்டு இருக்கிறாரு, இல்லாட்டி போன்ல நாடகம் பார்க்கிறாரு. வாங்க சொல்லுது, அப்படி மட் பண்ணி வச்சிட்டாரு. வாங்க முடிஞ்சது, துவாவும் இல்ல ஒன்றும் இல்ல. இப்ப வாப்பா சொல்றாரு வாங்க சொல்லிட்டு விளங்கலையா, செருப்பு போட்டு அவசரமா ஓடு பள்ளிக்கு. இவர் என்னமோ எல்லா நன்மையை ஏற்கனவே கட்டி போட்டதுல வச்ச மாதிரியும் புள்ளைய நன்மையை சம்பாதிக்கிறதுக்கு விரட்டி விடுற மாதிரியும் பள்ளிக்கு செருப்பு போட்டு ஓடு. பள்ளிக்கு செருப்பு போட்டு வர மகன் வாய்க்குல முணுமுணுத்துட்டே வாரான். இவர் ஏதோ சுவர்க்கவாதி தொழாம இருப்பாரு, எங்களை மட்டும் தொழ அனுப்புறாரு. தொலைப்போன்று ஒரு மகனை நீங்கள் சொல்வதற்கு முன்னால் தொலை போவோமா, வாங்க சொல்லிட்டு வாப்பா, தொலை போவோமான்னு கேட்டுப்பாங்க. ஒரு நாளைக்கு இஷாவுக்கு பாங்க சொல்லிட்டு தொலை போவோமா, ஹோம்ஒர்க் செய்றீங்களா, கொஞ்சம் வைங்க, மூடி கொஞ்சம் வைங்க, ஒரு 10-15 நிமிஷம் 4 ரக்காத்து தொழுட்டு டக்குன்னு வந்து என்ன செய்வோம், கண்டினியூ பண்ணுவோம். தொலை போவோமான்னு கேளுங்க. தொலை போ என்று சொல்வதை விட நீங்க தொலை போவோமா என்று கேட்கிற அந்த ஒரு வார்த்தை, அந்த பிள்ளை நீங்கள் மரணித்து விட்டால் ஒவ்வொரு இசா தொழுகைக்கும் அதான் சொல்லுகின்ற பொழுது அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் எண்ணம் ஊற்றெடுக்கும். என்ற வாப்பா இருந்தார், தொலைப்போமான்னு கேட்டார். அவருடைய கட்ட விரல் பிடித்து பள்ளிவாசலுக்கு போன எனக்கு இன்னைக்கு என்ற வாப்பா இல்ல. உங்களுடைய கரம் பிடித்து உங்களுடைய கையோடு பள்ளிக்கு வந்த பிள்ளை நீங்க இல்லாவிட்டாலும் இபாதத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாக வளர்க்க வேண்டும் என்றால் ஒரு வணக்கத்தை செய் என்று நீங்கள் திணிப்பதை விட போன்று சொல்லத்தான் வேணும். உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, நீங்க வேற ஒரு பயணம், அது அல்லாஹ் போதுமானவர். நீங்க கட்டவிரல் பிடித்து உங்களுடைய பிள்ளைய பள்ளிக்கு கூட்டி கொண்டு வந்து தொழுகைக்கு கொண்டு வந்து பக்கத்துல உழு செஞ்சு பக்கத்துல உங்களுக்கு பக்கத்துல வச்சு தொழுவு முடிஞ்ச உடனே தொழுவு முடிஞ்ச பிறகு ஏதாவது உபதேசம் பண்றாங்களா எல்லாத்தையும் கட்டி இப்ப சுண்ணத்தை தொட்டு பள்ளிக்கு வீட்டை போவோமா, ஹோம்ஒர்க் இருக்குதே அதை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு உங்களோடு மார்க்க விடயத்தில் தொழுகைக்கு ஒரு இபாதத்துக்கு நீ செய் என்று அந்த மகனை தள்ளுவதை விட சேர்ந்து போவோம் உணர்வை நீங்க ஊட்டி பாருங்க. நீங்க இல்லாட்டியும் அந்த இபாதத் அந்த புள்ளட்டு இருக்கும். நம்ம வாப்பா மாரும் உமா மாரம் சொல்றது இல்ல, செய்யறது இல்ல. பொம்பளை பிள்ளையா இருந்தால் நம்முடைய தாய்மார்கள் மனைவி மக்கள் என்ன சொல்றது இல்ல. இவங்க வீட்டு வேலையில இருப்பாங்க, பிள்ளைக்கு உடனே சொல்றது வாங்க சொல்றது கேட்கலையா டக்குன்னு வச்சுட்டு தொழுன்றது. இப்ப உம்மா தொழாம இருந்தா அந்த பெண் பிள்ளை என்ன நினைக்கும் தெரியுமா, உம்மா தொழல தானே, இப்ப உம்மா மவுத்து, கிச்சன் பொறுப்பு பிள்ளைக்கு வந்து. இப்ப இவட மனசுல என்ன தொழக்கூடிய எண்ணம் வருமா, அல்லது கிச்சன்ல இருக்கிற பொறுப்பு மட்டும் அந்த எண்ணம் வருமா? இந்த எண்ணம் மட்டுமே இருக்குமே தவிர அதானுடைய பாங்குடைய அந்த தொழு அந்த அதானுக்கு பிறகு தொழுகை என்ற ஒன்று இருக்கின்ற எண்ணம் வருவது குறைவாக இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு தாயும் தகப்பனும் ஒரு இபாதத்தை செய்கின்ற பொழுது சேர்ந்து செய்வது என்பது பள்ளிக்கு போ என்று சொல்வதை விட பள்ளிக்கு போவோம் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்கு பெருமதி இருக்கு. புரிஞ்சுதா? முந்தியெல்லாம் பாப்பா நம்ம எல்லாம் சுபகுக்கு பாங்க சொல்றான், எழுப்பி கூட்டி கொண்டு போய் மகன் பாங்க சொல்லி மகன் இக்காமத்து சொல்லி தொழுகை முடிந்ததுக்கு பிறகு வீட்டை வருவார். உம்மாவும் புள்ளையும் தொழுதுட்டு குர்ஆனோட புள்ளை இருப்பா, உம்மா பிளேண்டி ஊத்துவான். முந்தி ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு பொம்பளை புள்ள ஒரு ஆம்பளை புள்ள. பாப்பா மகனை எழுப்பிட்டு பள்ளிக்கு போயிட்டார் சுபகுக்கு. மகன் தான் வாங்க சொல்றாரு, மகன் தான் இக்காமத்து சொல்றாரு. பாப்பாவும் பிள்ளையும் மத்த வந்த ஊராக்களையும் சேர்ந்து ஜமாத்தா சுபகு தொழுகிறாங்க. துவாலம் கேட்டு முடிஞ்சு வீட்டை வராங்க. ஒரு இஸ்லாமிய ஒரு பெண்ணாக ஒரு தாயாக இருந்தால் அந்த தாய் வீட்டில் சுபகு தொழுதுட்டு வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளை எழுப்பி சுபகு தொழுக வச்சுட்டு குர்ஆனை எடுத்து ஓதுமா, தம்பி வருமா, தம்பியும் ஓத வச்சுட்டு நான் பிளேண்டி வைக்கிறேன் வீட்டுக்குள்ள போயிட்டு அடுப்பு மூட்டி நெருப்பு பத்தி பிளேண்டி ஊத்திட்டு இருக்கின்ற வரலாறுகள் ஆரம்பத்தில் நடந்துச்சு. இன்னைக்கு அலாரம் வச்சு அடிச்சாலும் எழும்புறதுக்கு ஆள் இல்லை.
போன்ல அலாரத்தை வச்சுட்டு படுக்கிறாங்க. அது சுபோக்கு எழும்புற அலாரமும் இல்ல, ஏதாவது வேலைக்கு போகணும் அவனோட தேவைக்குரிய அலாரம் தான். அந்த அலாரம் சூரியன் உதித்ததுக்கு பிறகு 6 மணி 7 மணி 8 மணி ஆயினா எழும்புறதுக்கு மனம் வரல. இப்படி ஒரு தாயும் தகப்பனுமாக இருந்தா நம்ம புள்ள அவனுடைய வாழ்க்கையும் பிற்காலத்தில் அப்படித்தான் இருக்கும். இதே அந்த தாயும் தகப்பனும் சுபகுக்கு பாங்கு சொன்ன உடனே அல்லது பாங்குக்கு முன்னாடியே தஹஜ்ஜுதுக்கு எழும்பி அவர்கள் தொழுகை என்ற இந்த வணக்கத்தில் இபாதத்தில் ஈடுபடுகின்றவர்களாக இருந்தால், அவர்களோடு நம்மளோட பிள்ளைகளையும் வளர்த்து ஆளாக்கக்கூடிய தாயும் தகப்பனுமாக இருந்தால், நம்மட பிள்ளைய ஒரு இஸ்லாமிய பிள்ளையாக வளர்க்கணும்னு ஆசைப்படுறோமே, அவருடைய விதையை மட்டும்தான் போடுறோம். இது விதை. சுபகுக்கு எழும்பி நம்ம தொழுது நம்மளோடு தொலை வைத்தது ஒரு விதை. நாம் மறைத்ததுக்கு பிறகு நம்ம விதைத்தது ஒரு ஆலமரமாக பெரியோர் நிழல் தரக்கூடிய ஒரு இடமாக நம்முடைய வீடு இருக்கும். நம்மளோட புள்ள தொழுவான், நம்மளோட பேர புள்ள தொழும். இது ஒரு இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்டதாக மாற்ற வேண்டும். அதுல முதல் முக்கியம் பெற்றோர்கள் முன்மாதிரி மிக்கவர்களாக வாழ வேண்டும் குழந்தைகளுக்கு. அதுல மிக முக்கியம் பேச்சில் ஒழுக்கம் இருக்கணும். யா புனைய அக்கிமிஸ் ஸலா, தொழுவுங்க வாப்பா, அதே மாதிரி நல்லதை ஏவுங்க தீமையை தடுங்க. ஒரு தந்தையாக மகனுக்கு ஒரு வாப்பா சொல்கிறார், நன்மையை ஏவுங்க தீமையை தடுங்க. வஸ்பிர் அலா மா அஸாபக், உனக்கு ஏற்பட்டிருப்பது அந்த முசீபத் இருக்குது, அதுக்கு பொறுமையாக இருந்து சகித்துக் கொள்ளுங்க. பிரச்சனை வரும், முசீபத்து வரும், இதெல்லாம் வந்துச்சுன்னா பொறுமையா இருங்க பாப்பா, பொறுமையா இருங்க. இந்த கஷ்டம், இந்த இழப்பு, இந்த பிசினஸ்ல லொஸ்ட் ஆகினது, இதெல்லாம் பெரிய மேட்டர் கிடையாது. 1 லட்சத்தை லொஸ்ட் ஆயிட்டு நீங்க கவலைப்படாதீங்க. அல்லாஹ் தஆலா அடுத்த வருஷம் 10 லட்சம் தருவான். இறை நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு தகப்பனாக நம்ம எப்ப மாறணும், எப்ப மாறி இருக்கிறோம். ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆகினா அந்த பிள்ளைய வச்சு நம்ம படுத்துற பாடு பெரும்பாடா இருக்கு. ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆகின பிள்ளைய ஒரு தாயும் தகப்பனும் நடத்துகின்ற ஒரு நடத்தையினால் அவனோட முழு லைஃப், முழு வாழ்க்கையும் ஃபெயில் ஆகி போகுது. அதுல முதலாவது செய்யற தப்பு என்ன தெரியுமா? கம்பேர் பண்ணி பேசுறேன். சக வகுப்பு மாணவனை, வகுப்பு மாணவியை, அவளுக்கு இயலும் உனக்கு இயலாதா? அவ 95 எடுத்திருக்கிறா, உனக்கு 90 தான் எடுக்க இயலுமா? அவ போற கிளாஸ் தானே நீயும் கிளாஸ் போற, அவ படிக்கிற மாதிரி தானே உன்னையும் நானும் படிக்க வைக்கிறேன் என்று ஒரு பிள்ளையோட இன்னொரு பிள்ளை ஒப்பீடு செய்து பேசுறது. உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் குறைத்து மதிப்பிடக் கூடாது. உங்களுடைய ஒவ்வொரு பேச்சுகளும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும், புத்துணர்ச்சி கொடுக்கணும். எக்ஸாம்ல அவனுக்கு ரிப்போர்ட் ஷீட் கொடுத்த உடனே வீட்டை வர புள்ள பயப்படுறான். இங்க எப்படி தெரியும், கிராமப்புறம், எங்க ஏரியால கிராமப்புறத்தோடு சேர்ந்த ஊர்கள். ஸ்கூல்ல ரிப்போர்ட் ஷீட் கொடுத்தா, ரிப்போர்ட் ஷீட் கொடுக்கறாங்கன்னு சொல்ல இவங்க வீட்டுல சொல்ல மாட்டான். ஏன்னா மேடையில வச்ச வாப்பா புரடியில 2 போட்டுருவார். டீச்சர்ஸ் மாதிரி அப்படித்தான் நல்லா பாதுகாக்கணும் சிலவங்களை தவிர. பாருங்கள் உங்க புள்ள படிக்கிறேன்னு ரிப்போர்ட் ஷீட் கொடுக்கும் போது மேடையில வச்சு சொல்றான். இவரும் வாப்பா அந்த இடத்துல, நான் வாப்பாண்டு இதுல மேடையில வச்சு எல்லா பிள்ளைகளுக்கும் முன்னாடி அடிச்சு தூக்கி துவைச்சு கொண்டு வருவார் வீட்டை. இப்படி நடந்துடக்கூடாது. ரிப்போர்ட் ஷீட் கொடுக்கிற வரலாறையே, அந்த பங்கனையே வீட்டுல புள்ள சொல்லாம இருக்கிறான். வாப்பாட சைனை வச்ச பிள்ளைகளும் இருக்கிறாங்க. வாப்பாட சைனை வச்சு ரிப்போர்ட் ஷீட்டை கொண்டு போயிட்டு டீச்சர்ஸ்ட கொடுத்து சேர்ட்ட கொடுத்து கலை வேலை பார்த்த பிள்ளைகளும் இருக்கிறாங்க. இதுக்குரிய காரணம் என்ன? நம்முடைய நடத்தைகள், நம்ம அந்த இடத்துல நம்ம காட்டுகின்ற அந்த நடத்தையினாக ஒரு பிள்ளைய ஒரு தப்பான ஒரு வழிக்கு நம்மளே தள்ளி விடுறோம். நம்மட சைனை புள்ள வைக்க தேவையில்லை. நீ ஃபெயில் ஆயினா நான் தான் உனக்கு வாப்பா, நான் தான் சைன் வைப்பேன். சரி பரவாயில்ல, நீ 40 50 எடுத்துட்டியா, அது போதும். 30 பேரு 25 வந்திருக்கிறான். நம்ம வாப்பா அம்மா வச்சு படுத்துற பாடு சுபஹானல்லாஹ். உள ரீதியாக நம்ம பிள்ளைகளை பாதிப்படைய வைப்பதில் மிக முக்கியத்துவம். இந்த எக்ஸாம்ல ரிசல்ட் குறைவா வந்தா அந்த பிள்ளைகளை ஒரு தாயும் தகப்பன் நடத்துகின்ற அந்த விதம் இந்த பிள்ளையுடைய உளவியல் பாதிப்பை ஏற்படுத்தும்.
25 வந்திருக்கிய வாப்பா, உனக்கு பின்னால 5 பேர் இருக்கிறான் வாப்பான்னு ஒரு வாப்பா சொல்லணும். விளங்கிச்சா? 30 மாணவர்கள்டா 25வது வந்தவங்க புள்ளட்ட சொல்லணும், 5 பேரை நீ முந்திட்டாதானே, அடுத்த வருஷம் நீ 20வது வருவ, அடுத்த வருஷம் 15, நீ ஒரு நாளைக்கு ஃபெஸ்ட்ல வந்து நிப்ப அப்படின்னு ஒரு தகப்பனாக ஒரு தாயாக என்றைக்காவது ஒரு நாள் பேசியிருக்கிறோம் இல்லையே? இவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணுகிற பொழுது பொறுமையை பற்றி சொல்லுகிறார். ஒரு மகனுக்கு தகப்பனாக சொல்லுகின்ற பொழுது, வஸ்பிர் அலாமா அஸாபக், உனக்கு ஒரு பிரச்சனை, உனக்கு ஒரு நஷ்டம், உனக்கு ஒரு முசீபத், உனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுண்டா பொறுமையாயிரு. இந்த பொறுமை கற்றுக் கொடுக்கப்படாததன் விளைவு என்ன தெரியுமா? தற்கொலைகள் இளம் வயதில் பண்ணுறாங்கன்னா இந்த பொறுமை இல்லாத. ஓலெவல்ல நினைச்ச ரிசல்ட் வரலன்னு தூக்குல தொங்கின வரலாறுகள் இருக்கு. ஓலெவல் எக்ஸாம்ல நினைத்த ரிசல்ட் வரல, நல்லா படிக்கிறவன் புள்ளதான், ஓலெவல் ரிசல்ட் சரியா வரல, நல்ல ரிசல்ட் வரல, பாஸ் ஆகல, ஏ லெவல்ல பாஸ் ஆகல, யுனிவர்சிட்டிக்கு குவாலிஃபிகேஷன் ஆகல என்று மன விரக்தியோடு ஒரு கஷ்டம் வந்தால், ஒரு இழப்பு வந்தால், ஒரு நஷ்டம் வந்தால் அதனை எப்படி கையாள்வதென்று அந்த கற்பனையை, அந்த கற்பித்தலை ஒரு தாயின் தகப்பனும் புகட்டாததன் விளைவு இன்று நிறைய பிள்ளைகள் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி துணிச்சலாக தற்கொலை பண்ணி கொள்கிறார். இதே அந்த புள்ளட்ட இந்த வருஷம் ஃபெயில் ஆகினா என்னம்மா, அடுத்த வருஷம் நீ வருவ, எனக்கு ஓ மேல நம்பிக்கை. ஒரு தகப்பன் ஒரு தாய் இப்படித்தான் பேசணும். இந்த ஓலோல நீ ஃபெயில் ஆயிட்டியா, ஃபெயில் ஆயினா பரவாயில்ல, பிரைவேட்டா எழுதுறதுக்கு ஏற்பட வாப்பா நான் செய்யறேன் நீ படி, உம்மா நான் செய்யறேன் நீ படி, நீ பெஸ்ட் வருவ, நீ எக்ஸாம்ல எடுப்படுவ, நீ யூனிவர்சிட்டி போவ, உன்ட கனவு என்ன, உன்ட ஆம்பிஷன் என்ன, நீ செய்வ, அந்த இடத்துக்கு வந்து நிப்பாய், ஓ மேல எனக்கு நம்பிக்கை இருக்குண்டு ஒரு தாயும் தகப்பனும் பேசக்கூடியவர்கள், இழப்புடைய விவரத்தை புரிய வைக்க வேண்டியவர்கள். ஒரு பிள்ளை மார்க்ஸ் குறைவாக வந்து விட்டதென்றால் மட்டம் தட்டி அவனை மாதிரி உனக்கு வர இயலாதா, இவளை மாதிரி உனக்கு வர இயலாதா என்று ஒப்பீடு செய்து பேசுகின்ற ஒரு தாயும் தந்தைகளாக இருந்தால் ஒரு நாள் உங்களுடைய பிள்ளையுடைய இழப்புக்கு நீங்களே காரணமாக இருப்பீர்கள். அதனால ஒரு இழப்பு வந்தால் அதை எப்படி கையாள வேண்டும் என்று இந்த குர்ஆனிய வசனம் சொல்லுகிறது. பொறுமையாக இருங்கள், சகித்துக் கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள். அல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லியிருக்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நமக்கு நம்ம நினைத்தது ஒன்று நடக்கலண்டா அதில் அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு ஹைர வச்சிருக்கான், பெரிய ஒரு ஹைர், பெரிய ஒரு நலவு இருக்கு. இந்த நலவு எனக்கு இது ஏற்பட்டதனால் இது அல்லாஹு தஆலா எனக்கு நாடவில்லை, இது கிடைக்கலண்டா என்ன அர்த்தம்? இதை விட பெரிதை ஒன்று அல்லாஹு தஆலா எனக்கு வச்சிருக்கான், பெரிய ஒரு நலவை வச்சிருக்கிறான் என்ற உணர்வு மார்க்க ரீதியாக ஒரு தாயாலும் ஒரு தகப்பனாலும் நம்ம பிள்ளைகளுக்கு ஊட்டப்பட வேண்டும். இது ஊட்டப்படவில்லை என்றால் நம்முடைய குழந்தைகளை என்ன எதிர்பார்ப்போடு வளர்க்க ஆரம்பிக்கிறோமோ அந்த இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்ட ஒரு இஸ்லாமிய நற்குழந்தைகளாக நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி எடுப்பது என்பது மிக மிக குறைவாக இருக்கும். அதே போல உலகத்தில் வாழுகின்ற பொழுது, அடுத்தவர்களோடு வாழுகின்ற பொழுது எப்படி வாழ வேண்டும் என்றும் அல் குர்ஆனில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற பொழுது, மக்களை கேவலமாக இகழ்ந்து முகத்தை திருப்பிக் கொள்ளாத வாப்பான்றார். நீ சம்பாதித்து கையில காசு பணம் இருக்கு, சொத்து செல்வம் இருக்கு, அடுத்தவனை கம்மியா எடை போடாத, இவரோட நான் ஈக்குவல் ஆகுவேனா என்றெல்லாம் நீ பார்க்க. அல் குர்ஆன் சொல்லுகிறது 31வது அத்தியாயம் 18-19 வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், மனிதர்களோடு முகத்தை திருப்பிக் கொள்ளாத. இவரு லொஸ்டாயினவர், இவர் காசு பணம் இல்லாதவர், இவரு பெரிய பேக்ரவுண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாதவர், இவரோட நான் பேசுறதா, இவரோட எனக்கு என்ன கதை, இவரோட எனக்கு என்ன பேச்சென்று அப்படி நீ வாழ்ந்து விடாது. வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பூமியில் பெருமை அடித்து வாழாது. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும், இன்றைக்கு நம்ம ஓலை குடிசையில இருக்கலாம் பாப்பா, ஒரு நாள் மாலா மாளிகை கட்டி நானும் நீங்களும் ஒரு டைல்ஸ் வீட்டுல பெரிய ஒரு அபார்ட்மெண்ட்ல நான் இருக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தஆலா தந்தாலும் இந்த ஓலை வீட்டுல இருந்தது மறந்துடாது.
மண் குடத்துல தண்ணி குடிச்சதை மறந்துடாத, நீ ஒரு நாள் ஃபில்டர்ல தண்ணி குடிப்ப. அந்த ஃபில்டர்ல தண்ணி குடிக்கக்கூடிய காலம் வந்தாலும் நீ மண் குடத்துல தண்ணி சுட வச்சு ஆற வச்சு ஆறின தண்ணியை குடிச்ச வரலாற மறக்காம. இப்படித்தான் நம்ம முந்தி இருந்தோம். ஆனா இப்ப அதெல்லாம் மறந்து போச்சு, நமக்கே மறந்து போச்சு. பெருமை அடித்தவர்களாக வாழாத. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தற்பெருமை கொள்ளக்கூடியவர்களை விரும்பவே மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இத அல்லாஹ் நமக்கு ஏன் இதெல்லாம் சொல்லித்தாரான, நம்ம புள்ளைய வளர்க்கும்போது இதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோ. இபாதத்தில் சில நேரம் சரியா இருப்பான், அடுத்த மனிதர்களோடு எப்படி பேசணும் எப்படி நடந்து கொள்ளணும் தெரியாமல் போய்விடும். அடுத்த மனிதர்களுக்கு மூத்தவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், மூத்தவர்களோடு எப்படி பேசணும் என்று தெரியாமல் அவன் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக இன்றைக்கு ஒரு பிள்ளை தப்பு பண்ணினால் அந்த பிள்ளையுடைய பெயர் மட்டும் டேமேஜ் ஆகும். போறானே யார மகன் தெரியுமா அப்படின்னு பாப்பாட பேரை சொல்லிதான் சொல்லுவான். பாப்பா ஊருக்குள்ள நல்ல ஒரு இபாதத்தாளி, நல்ல ஒரு மனுஷன், எந்த ஒரு சண்டை சச்சரவுக்கும் சோழி சுரட்டுக்கும் போகாதவர். அவரும் அவருடைய வாழ்க்கை அப்படிதான் இருப்பாரு. இந்த மகனுக்கு அடுத்தவர்களோடு எப்படி வாழணும் ஒரு போதனையை போதிக்காத ஒரு தந்தையாக இருந்தால், அவருடைய விபரீதமாக இவர் ஒரு தப்பான ஒரு வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது, இந்த மகனை அந்த உதாரணம் காட்டுகின்ற பொழுது யாரை சொல்லி சொல்ல போகிறார்கள்? நான் தப்பு பண்ணினா என் வாப்பாட பேரை சொல்லிதான் சொல்ல போறாங்க, இந்த வாப்பாவுடைய பேரை சொல்லி சொல்ல போறாங்க. அப்ப அந்த இடத்துல என்னுடைய பேரு டேமேஜ் ஆகக்கூடாது, என் பிள்ளையுடைய பெயரும் டேமேஜ் ஆகக்கூடாது, பாதிப்படைய கூடாது என்றா நம்ம பிள்ளைகளுக்கு அடுத்த மனிதர்களோடு எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த கட்டுக்கோப்பான வாழ்க்கையை சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம், இல்லை என்று கிடையாது. சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அதே போல அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது, உங்களுடைய நடையில மிதமாக நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய குரல்களை தாழ்த்தி கொள்ளுங்கள், அகம்பாகமாக உங்களுடைய குரல்களை எல்லாம் நீங்கள் தூக்கிக் கொள்ளாதீர்கள், உயர்த்தி கொள்ளாதீர்கள் என்றெல்லாம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்ததை அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். இந்த அல் குர்ஆன் வர்ணித்து ஒரு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைகளுக்கு சொன்ன உபதேசத்தை அப்படியே வைத்துக் கொண்டு நம்ம பிள்ளையோடு எப்படி வாழ்கிறோம் என்பதை ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க. தொழாத பிள்ளைய தொலை போன்று சொல்லக்கூடிய ஒரு வாப்பாவாக உம்மாவாக, தொழாத பிள்ளை மூத்தவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நானும் நீங்களும் சொல்லிக் கொடுத்த ஒரு தாயாக தகப்பனாக இருந்திருக்கிறோம். நல்லது எது கெட்டது எது என்று நம்ம பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். ஒரு இழப்பு என்று வருகின்ற பொழுது அந்த இழப்புக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருந்தால் அது எப்படி கையாள வேண்டும் என்ற ஒரு உதாரணத்தை நம்ம பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? அல்லாஹ் தஆலா ஒரு லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை சொல்லி தருகின்ற பொழுது அவருடைய பிள்ளைக்கு இப்படி எல்லாம் உபதேசம் செய்தாரே என்று சொல்லி தருடைய பின்னணி என்ன தெரியுமா? உனக்கும் குழந்தை குட்டிகள் என்று வருகின்ற பொழுது இதை நீயும் கொஞ்சம் கையாண்டு கொள், இப்படி செஞ்சு பார், இப்படி நடைமுறைப்படுத்தி பார் என்று நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட இறை வசனங்கள் அது. நம்முடைய பிள்ளை ஒரு தவறு செய்து விட்டால் அந்த தவறை மட்டும் சுட்டிக்காட்டுங்கள், அந்த தவறுக்கு சொந்தக்காரனாக ஆக்கிவிடாது. அதே போல நம்முடைய ஒரு குழந்தை நன்மையான ஒரு நற்காரியம் செய்து விட்டால் அந்த நற்காரியத்துக்கு நீங்கள் பாராட்டுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதியில வாராங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய நண்பர்களும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மட்டும் கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அனஸ் ரலி அவர்கள் என்ன செய்தாங்கன்னா, வளமையா விளையாட்டு கரெக்டா டைமுக்கு ஆஜராகிடுவார், விட்ட போயிருவார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா உம்மா. ரசூலுல்லாஹ் அன்னைக்கு அனுப்பின அந்த வேலையை முடிச்சிட்டு திருப்பி வீட்டை போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி, ஒரு தாயாக இருந்து வளமையாக என்ற பிள்ளை டைமுக்கு போனால் டைமுக்கு வந்து நிற்கக்கூடிய பிள்ளை இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு என்றதை உணர்ந்து ஏன் தாமதம் என்ற கேள்வி அந்த இடத்தில் தாயாக கேட்கிறார். ஏ வாப்பா இன்னைக்கு லேட்டு, வளமையா டைமுக்கு போனா விளையாடிட்டு டைமுக்கு வந்துடுவீங்க, இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு, என்ன காரணம்? ஒரு மகனாக இருந்து பதில் சொல்கிறார், அம்மா
நான் விளையாடிட்டு இருந்தேன். ரசூலுல்லாஹ் வந்தாங்க, ஒரு ரகசியம் ஒன்றை சொல்லி என்ன அனுப்பி வச்சாங்க. அதை செஞ்சுட்டு நான் முடிச்சிட்டு வாரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டுமா. உம்மா கேக்குறாங்க, என்ன ரகசியம் கேட்டாங்க. உம்மா கேக்குறாங்க புள்ளட்ட, என்ன ரகசியம் வாப்பா, என்னட்ட சொல்லு, உம்மாட்ட செல்ல அப்படின்னு. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய ரகசியம் உம்மா. யாருடைய ரகசியம்? அல்லாஹ்வின் தூதருடைய ரகசியம். யார்கிட்டையும் சொல்லக்கூடாது உம்மா. உம்மா கட்டு கொடுக்கிறா, உம்மா படிச்சு கொடுக்கிறா. ரசூலுல்லாஹ்ட ரகசியமா வாப்பா, யார்கிட்டையும் சொல்லிராத, யார்கிட்டையும் சொல்லிராத. ரசூலுல்லாஹ் அத்தனை பிள்ளைகள் அந்த இடத்துல விளையாடிட்டு இருக்க உங்களை மட்டும் கூப்பிட்டு ஒரு ரகசியத்தை சொல்லி அனுப்பி இருக்கிறாங்கடா. அது சாதாரணமான விஷயமா இருக்காது, ஒரு பெருமதியான ஒரு தகவலா தான் இருக்கும். அது ரசூலுல்லாஹ்ட ரகசியமா வாப்பா, யார்கிட்டையும் வாய் திறந்துராதீங்க. இதே நம்ம உம்மாவா இருந்தா, இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியா இருந்தா, இப்ப புள்ள லேட்டாகி வாரான், இது ரகசியம், யார்ட்டையும் சொல்லக்கூடாது, இது ஹசரத் சொன்னது, யார்ட்டையும் சொல்ல வேணான்னு சொன்னாரு, அது ஒரு ரகசியம் தான். இவ கேப்பா, நான் உன் உம்மா இல்லையா, நான் உன்னை 10 மாசம் சுமக்கலையா, நீ பிறந்த உடனே வாட்டில நீ அப்படி அட்மிட் ஆயிருந்த, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உன்னை வளர்க்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உன் உம்மாட்ட சொல்ல மாட்டியா, உன் உம்மாட்ட சொல்ல மாட்டியா. ஒரு புள்ள ஒரு நற்காரியம் செய்து அந்த நற்காரியத்துடைய பிரதிபலன் அந்த பிள்ளைக்கு வழங்குது, நல்ல ஒரு காரியம். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்ட ரகசியம் என்னன்னா உம்மாட்டையும் சொல்லல, உம்மா சொல்லி கொடுக்குறா வாப்பா யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு. நம்மட தாய்மார்கள் என்ன செய்யறாங்க, நான் உன்னை பெத்தவடா, நான் உன்னை 10 மாதம் சுமந்தவடா, நான் உனக்காக கஷ்டப்பட்டு இருக்கேன், என்னட்ட சொல்ல மாட்டியா, என்னட்ட சொல்ல மாட்டியாண்டி எப்படியாவது புள்ளோட வாயில இருந்து உருவி எடுக்கத்தான் முயற்சி செய்வோம். அந்த வளர்ப்பு இல்ல. இந்த மகன் அனஸ் அலி அவர்கள் அடுத்த நாள் அவருடைய நண்பர் சாபித் என்று சொல்லக்கூடியவர்கிட்ட சந்திக்கிறார். இவன் நண்பன் கேட்கிறாரு, நம்ம விளையாடிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு சொல்லி அனுப்பினாங்களே, அது என்ன விஷயம்? அனஸ் அலி அல்லாஹ் அவனுக்கு சொல்றாங்க, சாபித்தே, இந்த விஷயத்தை நான் வெளியே ஒருத்தட்ட சொல்றதா இருந்தா நான் உன்னிட்ட தான் சொல்லுவேன், ஆனா நான் உன்னிட்டையும் சொல்ல மாட்டேன், ஏன்டா இது ரசூலுல்லாஹ்ட ரகசியம். நண்பன்கிட்ட கூட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது சொல்லி வழங்க சகோதரர். நண்பர்கள் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு இருப்பது தப்பல்ல, அந்த பிள்ளைகள் நண்பர்கள் என்ற அடிப்படையில் நல்ல நண்பர்களை தேர்வு செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா? நம்மட பிள்ளை யாரோட பழகுறான், யாரோட பழக்கம் வச்சிருக்கிறான், நல்ல நண்பர்கள் தானா, எந்த தப்பும் தவறுக்கும் போக மாட்டார்களா என்று அனலைஸ் பண்ணுங்க, கொஞ்சம் பாருங்க. ஏனென்றால் ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது 4 பேரை பிடிக்க வந்த இடத்துல 5ஆவதாக உங்க பிள்ளை இருந்து அந்த இடத்துல உங்களுடைய பிள்ளைகளும் சேர்த்து பிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்றால் உங்களுடைய பிள்ளைகளுடைய நண்பர்களை அவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு, இந்த பிள்ளை தப்பான வழிக்கு போயிருவானா என்று நம்முடைய பிள்ளைகள் மீது கவனம் செலுத்தக்கூடியவர்களாக நான் நீங்களும் இருக்கணும். ஒரு தாயாக தகப்பனாக இது எனக்கும் உங்களுக்கும் கடமை. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். أشهد أن لا إله إلا الله.
அடுத்ததாக அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபியுடைய வரலாறுகளை நமக்கெல்லாம் சொல்லித் தருகிறார். காலாகாலமாக ஹஜ்ஜுடைய காலம் வந்தால் இப்ராஹிம் நபியுடைய வரலாறுகள் பேசப்படுவது நம்ம கேட்ட வரலாறு தான். ஆனால் கேட்கின்ற பொழுதும் அந்த இடத்தில் நான் நீங்களும் எந்த இடத்திலிருந்து கேட்கிறோம் என்றால் அவர் ஒரு நபி, அப்படி வாழ்ந்திருக்கிறார், நபியுடைய குடும்பம் என்று நான் நீங்களும் பார்த்த ஒரு கோணம் தான் இருக்கிறது. ஒரு நபியுடைய கோணத்தில் பார்த்திருந்தாலும் அவர் ஒரு தகப்பன் என்ற ஒரு இடத்திலும் இருந்திருக்கிறார், ஒரு மனைவிக்கு கணவன் என்ற ஒரு இடத்திலும் இருந்திருக்கிறார், ஒரு பிள்ளைக்கு தகப்பன் என்ற வாப்பா என்ற இடத்திலும் இருந்திருக்கிறார். ஒரு தகப்பனும் ஒரு தாயும் ஒரு குழந்தையை இஸ்லாமிய குழந்தையாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக மிக பிரதானமாக இந்த நபியுடைய வரலாறு மிக முக்கியம். அவருடைய வரலாறு ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் நமக்கு தெரியும். கொஞ்ச காலம் கழித்து திருப்பி வருகிறார், ஒரு கனவு கண்டிருக்கிறார். கண்ட கனவை தன்னுடைய மகனிடம் சொல்ல வருகிறார். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது கூட தன்னுடைய மகனோடு இப்ராஹிம் நபி பேசுகின்ற பொழுது யா புனைய, என்னுடைய அருமை மகனே என்றுதான் பேசினார். வந்த காரியம் லேசுப்பட்ட ஒரு காரியத்துக்காக அல்ல, கண்ட ஒரு கனவு மிக பிரம்மாண்டமான விபரீதமான ஒரு கனவு. நபிமார்களுக்கு கனவு என்பது ஒரு வகை செய்தி. ஒரு வகை செய்தி கனவின் மூலமாக வந்ததை உணர்ந்து கொண்டு காலம் கழித்து தன்னுடைய மகனை சந்திக்க வருகிறார். சொல்ல போனால் அது வரைக்கும் தகப்பன் என்ற ஒரு அரவணைப்பு அந்த மகனுக்கு கிடையாது. ஒரு பெண்ணாக ஒரு தாயாக அந்த அம்மையார் மட்டுமே வளர்த்திருக்கிறார்கள் அந்த பாலைவனத்தில். காலம் கழித்து கண்ட கனவை தன்னுடைய மகனிடம் சொல்லி மகனுடைய அபிப்பிராயத்தை கேட்க வருகிறார். என்ற பிள்ளையை என்னுடைய மனைவி எப்படி வளர்த்திருக்கிறார் என்ற உணர்வை அந்த இடத்தில் அவர் உணர்ந்து கொள்கிறார். வந்து சொல்லுகிறார், இன்னி அராஃபில் மனாம், என்னுடைய அருமை மகனே, நான் உங்களை கனவில் கண்டேன். இன்னி அதுபஹக ஃபன்லுர் மாதா தரா, எப்படிப்பட்ட கனவு தெரியுமா? உங்களை அறுத்து பலியிடுவது போன்று நான் ஒரு கனவு கண்டேன். இந்த விடயத்தில் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, கருத்து என்ன? புள்ள இப்போ ஒப்பீனியன் சொல்லணும், வாப்பாட்டு அவர கருத்தை சொல்லணும். வாப்பா ஒரு கனவு கண்டிருக்கிறார், பிள்ளையை அறுத்து பலியிடுவதாக. கண்ட கனவை தன்னுடைய மகனிடம் ஒரு தகப்பனாக வந்து அந்த இடத்தில் சொல்லுகின்ற பொழுது ஒரு மகனாக இருந்து அந்த மகனுடைய பதில் எப்படி வந்தது என்பதுதான் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் என்னுடைய குழந்தையை இப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமிய ஒரு குழந்தையாக வளர்க்க வேண்டும் என்று புத்துணர்ச்சி கொடுக்க வேண்டிய வரலாறும் கூட. அந்த இடத்தில் மகனாக இருந்து சொல்லுற காலையா அபத்தி, புள்ளட பதில பாருங்க. வாப்பா பேசினது யா புனைய, என்னுடைய அருமை மகனே. மகன் பேசினது யா அபத்தி, என்னுடைய வாப்பாவே, என்னுடைய வாப்பாவே. அந்த பாசமும் அந்த மரியாதையும் அந்த வார்த்தையில் அடங்கி இருந்தது. வாப்பாவுக்கு ஒரு மகனாக எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டும், எந்த அளவுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்க வேண்டும், வாப்பாவோடு பேசுவதாக இருந்தால் எப்படி பேச வேண்டும். வாப்பா ஒரு தப்பு பண்ணினார், மிக பிரம்மாண்டமான ஒரு பாதகமான தப்பு, அந்த இடத்தில் ஒரு மகன் பேசுகின்ற விதம் வேறு. ஆனால் ஒரு மகனாக இருக்கின்ற பொழுது ஒரு தந்தையோடு ஒரு தகப்பனோடு சரியான முறையிலே சரியாக வளர்த்த ஒரு தாயோடும் தகப்பனோடு பேசுகின்ற பொழுது எப்படி பேச வேண்டும் என்ற பாடம் இப்ராஹிம் நபியுடைய வரலாறு சொல்கிறது. யா அபத், என்னுடைய பாப்பாவே, இஃபல் மா துஅமர், உங்களுக்கு கனவினூடாக எது ஏவப்பட்டதோ அதை செய்யுங்க. என்ன அல்லாஹ் சொன்னா? என்னை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டீர்களா? அது இறைவனுடைய வார்த்தைகளா? அது இறை செய்திகளா? அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை நீங்க செய்யுங்க வாப்பா என்றார் மகன். ஒரு தகப்பனுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு பிள்ளையாக வளர்க்கப்பட வேண்டும் சகோதரர்கள். மிக மிக மார்க்கம் ஊட்டப்பட வேண்டும். மார்க்கத்தை ஊட்டி வளர்த்ததன் ஒரு விளைவாக அறுத்து பலியிட போறேன் மகனே, உங்களோட கருத்தை சொல்லுங்க என்று சொன்ன உடனே வாப்பா நீங்க செய்யுங்க, இறை கட்டளை என்றால் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஷ் ஸாபிரீன், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால்
என்னை பொறுமையாளர்களாக நீங்க என்ன நாளை பார்ப்பீங்க. ஒரு மகன் வாப்பாவுக்கு கொடுத்த பதில் சகோதரர், வாப்பாவுக்கு கொடுத்த பதில். நம்முடைய குழந்தைகளை இப்படி வளர்க்கணும். ஒரு தகப்பன் சொன்னால் கேட்கக்கூடிய ஒரு பிள்ளையாக, ஆண் பிள்ளையாக, பெண் பிள்ளையாக இருக்க வேண்டும். ஒரு தாய் சொன்னால் ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை எப்படி வாழ வேண்டும் என்ற படிப்பினையை அல் குர்ஆன் நபிமாருடைய வரலாற்றின் ஊடாக அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் கற்றுத் தருகின்ற மிக பிரதானமான ஒரு பாடம். நம்ம எப்படி வளரணும் என்பதும், அந்த வளர்ப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த தாயும் தகப்பனும் நம்மை எப்படி வளர்க்கணும் என்பதும் அல் குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ளது. இறுதியாக ஒரு தாயாக இருந்து, ஒரு தந்தையாக இருந்து நம்முடைய குழந்தையுடைய இழப்புக்கு நாம் காரணமாக மாறிவிடும். குறிப்பாக தாய்மார்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிள்ளைகள் குலப்படிகள் கூடிவிட்டால், அவருடைய சுட்டித்தனங்கள் கூடிட்டா, அந்த ஆக்கினைகள் சொல்லுவோம், அந்த அதாபு தாங்க முடியாம, அந்த ஆக்கினை தாங்க முடியாம தாய்மார்களிலிருந்து வார்த்தைகள் வந்து விடுகிறது. சபிக்கக்கூடியவர்களாக சபித்து பேசுகிறார். ஒரு தாய் ஒரு மகனை பார்த்து, ஒரு மகளை பார்த்து, நாசமா போனவன் உம்மா சொல்றான். ஒரு பிள்ளையை பார்த்து ஒரு தாய் சொல்லுறார், நாசமா போனவன், இதை உடைச்சிட்டானே. எதுக்கு? ஒரு கண்ணாடி பீங்காங்கோப்ப உடைஞ்சதுக்கு புள்ள நாசமா போனவன். ஒரு ரிமோட்டை கீழே தட்டி விட்டதுக்கு பிள்ளை நாசமா போனவன். போன்ல இருந்த டெம்பெட் வெடிச்சதுக்கு மண்ணா போனவன் என்றெல்லாம் ஒரு பிள்ளையை சபித்து பேசக்கூடிய பெற்றோர்களாக, ஒரு சின்ன விஷயத்துக்கு, சின்ன காரியத்துக்கு பிள்ளைகளை சபித்து பேசக்கூடிய பெற்றோர்களாக நம்ம மாறிவிடுகிறோம் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் சபிக்காதீர்கள். அது பழித்து விட்டால் அந்த இழப்புக்கு பிறகு இழந்ததை திருப்பி எடுக்க முடியுமா சகோதரர்கள்? ஒரு தகப்பனாக நம்ம கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டா இருக்கத்தான் வேணும், கொஞ்சம் டஃப்பா இருக்கத்தான் வேணும். ஒரு தாயாக சில பொழுது கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டா இருக்கத்தான் வேணும். தண்டிக்க வேண்டிய இடம் என்று வருகின்ற பொழுது தண்டிக்கத்தான் வேணும். அடிக்க கூடாது, தண்டிக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நம்ம பிள்ளையா தண்டிக்க வேண்டிய இடத்தில் தண்டிக்கணும். பிழைகள் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய இடத்தில் பிழைகள் சுட்டிக்காட்டப்படணும். அப்படித்தான் நம்மளை நம்ம அம்மா அப்பா வளர்த்தார்கள். நம்மளும் நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும். ஆனால் சபிக்கக்கூடிய இடத்துக்கு போய்விடக்கூடாது. நாசமா போனவன்னு சொல்லி கொஞ்ச நாள்ல நம்ம புள்ள மரணித்து விட்டார். நம்முடைய ஒரு வார்த்தையினாக, ஒரு வார்த்தையினூடாக நம்முடைய பிள்ளையுடைய இழப்புக்கு நாமே ஒரு காரணம் என்ற அந்த குற்ற உணர்வு நம்மளை சும்மா விட்டு விடுமா சகோதரர்களே? ஒரு பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்றால் நம்முடைய நடத்தை மிக முக்கியம். பிள்ளைகள் எப்படி வளர வேண்டும் என்று அவர்கள் பெற்றோர்களுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும், அது வேறையா ஒரு செப்டர், அது இருக்கட்டும். ஆனால் பிள்ளைகளை நம்ம விரட்டி விரட்டி வளர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் இஸ்லாத்துடைய அடிப்படையில ஒரு தகப்பனாக நாம் வளர்ந்து, இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் ஒரு தாயாக நான் வளர்ந்து, என்னுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு தாயாக, தகப்பனாக அல்லது ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்தால், அந்த தாயையும் தகப்பனையும் பார்த்து இந்த ரோல் மாடலாக இந்த பிள்ளை வாழ்கின்ற பொழுது, என் வாப்பா தொழுதார், என்னையும் தொழ கூட்டி போனார், நானும் தொழுகிறேன், தொழுது கொண்டே இருப்பேன். ஒரு ஆம்பளை பிள்ளை. என் உம்மா தொழுதாங்க, என்னையும் தொழ வைத்தாங்க, நானும் தொழுவேன் என்று தொழக்கூடிய ஒரு பொம்பளை பிள்ளை. இப்படி ஒரு இபாதத்துக்குரிய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால் தாயும் தகப்பனும். நிறைய வீடுகள்ல பிள்ளைகளை மட்டுமே குறை சொல்றோம். சில இடங்கள்ல பெற்றோர்கள் வளர்ப்பு சம்பந்தமா பேச போனா பெண்களை மட்டும் வச்சிருவாங்க. பெண்களுக்கு ஏசுங்க அப்படி சில நேரம் பேசுகின்ற பொழுது அவர்களை தாக்கி பேசுகின்ற வார்த்தைகளை சில நேரம் பாவிச்சுட்டா ஓகேனேசம் பண்ற மௌலவி யாராவது சொல்லிடுவாங்க. கேட்கிற கேள்விகள் தான் கேட்டு விடுங்க இடையில. கடைசி எல்லாம் முடிஞ்சோன்னு கடைசியா கேட்டு அதுல இருந்து ஒரு பெண் எழுப்பி, இல்ல குழந்தை வளர்ப்புன்னு சொன்னா மௌலவி நீங்க பெண்களை மட்டும்தான் சொல்றீங்க, ஏன் ஆண்கள் வளர்க்க மாட்டாங்களா, அவங்களுக்கு பொறுப்பு இல்லையா, எங்களை மட்டும் ஏசிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டா
அந்த இடத்துல கடைசி ஆண்களுக்கு பொறுப்பு இல்லையான்னு ஒரு கேள்வி. தகப்பனுக்கும் பொறுப்பு இருக்கு, தாய்க்கும் பொறுப்பு இருக்கு, இல்லை என்று கிடையாது. ஆனால் கூடிய நேரம் செலவழிப்பது யாருடைய பக்கம்னா தாயுடைய பக்கம். உழைப்பு என்ற இடத்தில், உழைக்க வேண்டும் இடத்தில் ஒரு ஆணாக வெளியே போனா பெண்ணாக தாயுடைய கரத்தில் தான் பிள்ளைகள்லாம் இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு பங்கு அந்த கணவனுடைய பிள்ளை. இஸ்லாம் அதுதான் சொல்லுது, கணவனுடைய பிள்ளையை அமானிதம் அந்த மனைவி வளர்க்கணும். அந்த அமானிதமா வளர்க்கின்ற பொழுது அதிக பங்களிப்பு ஒரு குழந்தை வளர்ப்புல ஒரு தாய்க்கு, ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை கொடுக்குது. அது அவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்ல, அவங்களை சிறப்பிக்கிறது. ஒரு உம்மாண்டை இப்படித்தான் வளர்க்கணும். இப்ராஹிம் நபி விட்டுட்டு போனாரு, தனி ஒரு பொண்ணாக இருந்து மகனை வளர்த்தாங்க. வாப்பா வந்து அறுக்க போறேன்னு சொன்னா அருங்க வாப்பான்னு சொல்ற அளவுக்கு அந்த தாய் வளர்த்து இருக்கிறாங்க இல்லையா? சிறந்த ஒரு பிள்ளைய வளர்த்து இருக்கிறாங்க. பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்ட, இஸ்லாமிய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட, குர்ஆனையும் சுன்னாவையும் சுமந்த, மார்க்கத்துக்கு கட்டுப்பட்ட, தாய்க்கும் தந்தைக்கும் மரியாதை செலுத்தக்கூடிய, தாயுடைய குடும்பத்துக்கும் தந்தையுடைய குடும்பத்துக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்டவர்களாக ஒரு குழந்தையை நான் வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்றால் முதலாவது கவனம் வச்சுக் கொள்ளுங்க. ஒரு தாயும் தகப்பனும் பிள்ளைக்கு ஒரு ரோல் மாடல். நீங்க இஸ்லாமிய ஒரு தாயாக தகப்பனாக வாழணும். உங்களுடைய பேச்சில் அவர்கள் ஒழுக்கம் பார்ப்பார்கள், அந்த ஒழுக்கத்தை தான் அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். உங்களுடைய நடத்தையில் ஒழுக்கம் பார்க்கிறார்கள், அந்த நடத்தையில் தான் அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு தாயாக தகப்பனாக நான் இங்கு வாழுகின்ற பொழுது நம்முடைய குழந்தைகளை விரட்டி விரட்டி வளர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் நல்ல ஒரு பிள்ளைகளாக வளர்வார்கள். அப்படி வளர்ந்தா யோசிங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நானும் என் மனைவியும் என் பிள்ளைகள். அல் குர்ஆன் என்ன சொன்னது? எதிலிருந்து பாதுகாப்பு பெற சொன்னது? யார் யாரை பாதுகாப்பு பெற சொன்னது? அல் குர்ஆன் சொல்லுகின்ற போது யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. குடும்பத்தை பாதுகாரு நரகத்துல இருந்து. குடும்பத்தை நீ மட்டும் 5 நேரம் தொழுவிட்டு, நீ மட்டும் குர்ஆன் ஹதீஸோட மட்டும் இருந்துட்டு நீ மட்டும் அங்க போயிறதுக்கு முயற்சி செய்யாத. உன் மனைவி உன்னோட வரணும். எந்த சுவர்க்கம் பரிசாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ ஆசை வைத்து அல் குர்ஆனையும் சுன்னாவையும் நீ பின்பற்றுகிறாயோ, அஹ்லீக்கும் நாரா, எந்த நரகத்திலிருந்து நீ பாதுகாப்பு பெற வேண்டும் என்று நீ ஆசை வைத்தாயோ, அதுக்கு அந்த சுவர்க்கத்துக்கு போகின்ற பொழுது உன்னுடைய மனைவி வரணும், உன்னுடைய புள்ள குட்டி வரணும். எந்த நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்று நீ சரியான பாதையை தெரிவு செய்து ஒரு சுவர்க்கத்துடைய பாதைக்கு நீ நடமாடி அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றாயோ, அஹ்லீக்கும் நாரா, அந்த நரகத்திலிருந்து உன்னுடைய குடும்பம், உன்னுடைய மனைவி பிள்ளைகள் பாதுகாப்பு பெறணும். தனியாளா போயிராத, குடும்பத்தோட போடி இஸ்லாம் சொல்லுது. ஆகவே நான் நீங்கள் சுவர்க்கம் செல்லுகின்ற பொழுது நம்முடைய குடும்பத்தோடு சுவர்க்கம் செல்லக்கூடிய நட்பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக முக்கியமான பெற்றோர்களுக்கு தேவை